மாஸ்டர் அண்ட் ரியோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க ரெண்டு பேருக்கும் so much பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் ஐகான்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்டர்டெய்னர் அப்படின்ற அவார்டு அதுவும் பிக் பாஸ்க்கு. இதுக்கு நான் டிசர்விங்கான்னு தெரில. உள்ளார இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் எபிசோட்ஸ் எதுவும் பார்க்கல. பட் கேள்விப்பட்டதை வச்சு ஓகே இன்னும் நம்ம நிறைய பேரை சிரிக்க வச்சிருந்துருக்கலாம், இன்னும் நானும் சந்தோஷமா இருந்திருக்கலாம் அப்படின்றதான் தெரிஞ்சுது. இந்த என்டர்டெய்னர் அப்படின்ற இந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கப்புறமேட்டும் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். அண்டு கண்டினியூஸாக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அண்ட் இந்த அவார்டை நான் யாருக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கையில் 10 பைசா காசு இல்லாமல் வெறும் கனவு மட்டும் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு தைரியமாக கிளம்பி வர எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. அப்பா புகழ், ஆக்சுவலாக உன்னோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா எனக்கு. இன்னும் வந்துட்டு நீ பெரிய ஆளாக வருவேன். சூப்பர். பெரிய ஆளாக வந்துருவே இல்லை, வந்து பெரிய ஆளாக இல்லை இன்னும். லவ் யூ தேங்க்யூ. Thank you so much Behind Woods Gold Icons. Thanks to both of you. Thanks a lot. Thank you. என்ன இவன் இப்படி வெளியே வர்றான், இதுக்கப்புறம் சிரிப்பானா மாட்டானா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க. வெளியில வந்தோடனே உங்களை பத்தி அந்த ஃபன்னி ட்ரால்ஸ் வீடியோஸ் அந்த மீம்ஸ் அதெல்லாம் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணீங்களா? எதெல்லாம் என்ஜாய் பண்ணணுமோ என்ஜாய் பண்ற மாதிரி எந்த மீம்ஸ் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா பார்த்து தான் என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணாத மாதிரி இருக்கிறது எதையும் நான் இன்னும் பார்க்கல. அது பார்க்க தேவையில்லை அப்படின்றனால பார்க்கல. அதை நாங்க காட்டட்டுமா? அந்த மீம்ஸ் அங்க பார்த்தலாம். அதான் காட்டியிருந்தோன்னே. When somebody fights inside Big Boss house, Rio, we are on national television da. அத பத்தி உங்களோட நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கலாம் மிஸ்டர் ரியோ. அத நீங்க உள்ள சொல்லும்போது யோசிச்சீங்களா? வெளில அத வச்சு பயங்கரமா நிறைய பேர் பேசுவாங்க, இந்த அளவுக்குலாம் ட்ரெண்டா இருக்கும். இல்ல அப்படி நினைச்செல்லாம் சொல்லல. சொல்லும்போது இப்ப நம்ம இதை சொன்னோன்னே வெளியே இதை பத்தி பேசுவாங்க அப்படி நினைச்சதை நான் சொல்லல. ரொம்ப நேரம் ஒரு சண்டை போய்கிட்டே இருந்துச்சு. அந்த சண்டை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியல. கோவம் வந்துச்சு, அந்த கோவத்துல கத்துனது தான் அது. அண்ட் அந்த கத்துனதுல சொன்னது உண்மையா தான் சொன்னேன். அடே நம்ம டிவியில இருக்கோம்டா, அப்படி பேசாதீங்கடா அப்படின்றதான் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. எங்க போறோம் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஞாபகமாவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சு சந்தோஷமா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சாங் ஒன்னு பாடி நீங்க டெடிகேட் பண்ணிடுங்க. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கிய காற்றும் கரையில் நடந்தது. தேங்க்யூ. மீதியை நைட்டு 10 மணிக்கு மேலே பாடுறேன்.